கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட சொல்வதில் சந்தோஷம். 1 கொரிந்தியர் 1:18 அடிப்படையாய் கொண்டு வார்த்தைகளை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஒரு அழகான வார்த்தை, சிலுவையை பற்றிய உபதேசம். அப்படியானால் சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் என்ன என்பதை இந்த காலவெளியில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், மற்றவர்களுடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டும் என்பதை இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுவான், நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். நம்ம பாரத்தை மட்டும் நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தால் அது சிலுவை சொல்லுகிற உபதேசம் அல்ல. மற்றவருடைய பாரத்தையும் நம்முடைய பாரமாய் கருதி அதை நாம் சுமப்போமானால் அதுவே சிலுவையின் உபதேசத்தை கடைபிடிப்பதற்கு சமம். அப்படி செய்யுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.